அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற நம்பிக்கை போய்விட்டதோ? என்னை பொறுத்தவரை ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதாக தான் கருதுகிறேன். இப்போது இருக்கக்கூடிய சூழல் ஒன்றிணைவார்களா அல்லது இன்னொரு புலவை நோக்கி அதிமுக போகிறதா என்கிற வருத்தம் இருக்கிறது. எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக பல்வேறு குழுக்களின் கூடாரமாக இருக்கிறது. தங்கமணி, வேலுமணி இவர்களெல்லாம் ஒரு அணி, திரு சி.வி. சண்முகம், உதயகுமார் இவர்களெல்லாம் ஒரு அணி, திரு ஜெயக்குமார், திரு கே.பி. முனுசாமி இவர்களெல்லாம் எடப்பாடியை சார்ந்து இப்படி பல குழுக்களாகவும் பல அணிகளாகவும் பிரிந்து அதிமுகவின் எதிர்காலம். பாஜக கூட்டணி வேண்டும் என்கின்ற குரல்கள் அதிகமாயிட்டே போகுது. பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த எடப்பாடி இப்பொழுது தனக்கு ஒரு பக்கம் வெளியே போனவர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னொரு பக்கம் உள்ளிருந்தே தனக்கு எதிர்குறல்கள் வலுத்து கொண்டே போகிறது. பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னால் வெளியே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் உள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் ஒன்று சேர்ந்து விட்டால் எடப்பாடியின் அணி பலவீனமாகிவிடும். அதனால் தான் பாருங்க, நேற்று அவருடைய குரல் கொஞ்சம் தோணி மாறி பேசுறாரு. எந்த ஆழத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்? அரசியல் என்பது நோக்கத்தை வேறாக வைத்துக் கொண்டு காரணத்தை மாறாக சொல்வதுதான் அரசியல். இன்றைக்கு அவர் கோபப்படுவதை பார்த்தால் அவருக்கு நோக்கம் வேறாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். காரணம் ஒருவேளை பின்னணியில் பாஜக இருக்கலாம். பிளவு கொஞ்சம் கொஞ்சமாக பகையும் வன்மமாக மாறுகிறது. ஒருவேளை தேர்தல் நிர்பந்தத்தால் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட உங்களுக்கு ஒற்றுமை இருக்காது. பாஜக வேண்டும் வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் அதிமுகவில் இன்னொரு பிளவை நோக்கி அதிமுக நகர்கிறதோ என்கிற வருத்தம் இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், ஒன்றுபடுவதற்காக முயற்சித்த முயற்சி இப்பொழுது யாரோடு கூட்டணி என்பதிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதிமுகவுக்கு அடுத்த பிளவு காத்திருக்கிறதோ என்கிற வருத்தம் இருக்கிறது. தொடர்ந்து இத்தனை தோல்விகள் இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய இந்த ஒற்றை தலைமை தான் காரணம் அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்காம இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதையும் மீறி நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்குன்னு ஏதாவது மறைமுக அஜெண்டா இருக்கிறதாக பார்க்கிறீங்களா? தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது எம்ஜிஆர் மற்றும் நமது அம்மா நாளிதழினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகுராஜ் அவர்கள். அவரிடம் தற்போது அதிமுக சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை நோக்கி கடந்த சில ஆண்டுகளாகவே செயல்பட்டவர் நீங்கள். ஓபிஎஸ் உடன் இருந்தும் நிறைய வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. தற்போது தாவேகா பக்கம் உங்களுடைய வாய்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பார்க்குறேன், ஒருவேளை அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற நம்பிக்கை போய்விட்டதோ? ஒன்றிணையுமா இணையாத என்ன எந்த நிலையில் இருக்கு இப்போ? என்னை பொறுத்தவரை ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக இருப்பதாக தான் கருதுகிறேன். கண்ணை கட்டிய தூரத்தில் தமிழகத்தினுடைய சட்டமன்ற பொது தேர்தல் காத்திருக்கிறது. ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற துடிப்போடு திமுக, வாழ்வா சாவா என்கின்ற பதற்றத்தில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஒன்றிணைந்தால் தான் எதிர்காலம் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழல் ஒன்றிணைவார்களா அல்லது இன்னொரு புலவை நோக்கி அதிமுக போகிறதா என்கிற வருத்தம் இருக்கிறது. இல்லை, ஒன்றிணைவார்களா மாட்டார்களான்ற ஒரு இதுதான் இருக்கு. நீங்க இன்னொரு பிளவுன்றீங்களே. அப்படித்தான் தோன்றுகிறது. இப்பொழுது நடப்பது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டிடிவி தினகரன் ஒரு தனி கட்சி நடத்துகிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு உரிமை மீட்பு குழு என்கிற பெயருடைய ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு தொண்டர்கள் தனி அணியாக செயல்படுகிறார். அதற்கு பிறகு திருமதி சசிகலா அவர்கள் நான் தான் பொதுச் செயலாளர், நான் ஒன்றுபடுத்தப் போகிறேன் என்கின்ற முனைப்போடு அவர் இருக்கிறார். இதற்கிடையில் அதிமுகவுக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவே பல்வேறு குழுக்களின் கூடாரமாக இருக்கிறது. தங்கமணி, வேலுமணி இவர்களெல்லாம் ஒரு அணி, திரு சி.வி. சண்முகம், உதயகுமார் இவர்களெல்லாம் ஒரு அணி, திரு ஜெயக்குமார், திரு கே.பி. முனுசாமி இவர்களெல்லாம் எடப்பாடியை சார்ந்து இப்படி பல குழுக்களாகவும் பல அணிகளாகவும் பிரிந்து அதிமுகவின் எதிர்காலம். யாரும் இப்போ வரைக்கும் ஓப்பனா வாய்ஸ் ரைஸ் பண்ணல. ஐ மீன், நாங்க தனியா இருக்கிறோம், இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான குரல் அப்படிங்கிற மாதிரி யாரும் எதுவும் பண்ணல. செங்கோட்டையன் தான் ஒரு சில நேரங்கள்ல அதிருப்திகளை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. நீங்க சொன்னா இத்தனை குழுக்கள்னு நீங்க மேற்கோள் காட்டுற யாருமே இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எல்லாரும் ஒன்னா இருக்கும், இபிஎஸ்ஸின் தலைமையில் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு தானே பேசிட்டு இருக்கிறாங்க.
இல்லை, பொதுவெளியில் மூன்றாவது மனிதராக இருந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு அப்படி தோன்றலாம். பட் நான் உள்ளிருந்து பார்த்திருக்கிறேன், அவர்களோடு பழகி இருக்கிறேன். வெகு காலம் 21 ஆண்டு காலம் அதிமுகவுக்கு எழுதியும் பேசியும் வந்திருக்கிறேன். தனிப்பட்ட ரீதியாக எல்லா தலைவர்களோடும் எனக்கு தொடர்புகள் இருக்கிறது. நான் அதை வைத்து சொல்கிறேன், எடப்பாடியை எதிரே நின்று விமர்சிப்பதை விட அவர் கூட இருந்து விமர்சிப்பவர்கள் தான் அதிகம். இப்படி கட்சியை நாசப்படுத்தி விட்டாரே, அடுத்தடுத்த தோல்விகளில் இந்த இயக்கத்தை படுகொலியில் தள்ளி விட்டாரே. அது அவருக்கு தெரியுமா? யாருக்கு? அப்படி கூட இருந்துகிட்டே விமர்சிக்கிறாங்கன்னு அதெல்லாம் தெரியும். அவருக்கு தெரியாமலாம் இல்லை. அவரிடம் நேரடியாக சென்று 6 அமைச்சர்கள் வலியுறுத்தியது உண்மைதான். அதை அவர் எடப்பாடி மறுத்தாரே தவிர சென்றதாக சொல்லப்பட்ட 6 பேரில் ஒருவர் கூட நாங்கள் போய் பேசணும்னு சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் திரு செங்கோட்டையன் அவர்கள்லாம் ஒப்புக்கொண்டிருக்கிறார் போய் பேசணும் அப்படின்றதெல்லாம். நான் இதை சொல்வதற்கு காரணம், ஒருவேளை எடப்பாடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 4 தொகுதியை வெற்றி பெற்றிருந்தார்னு வச்சுங்களேன், அவருடைய வல்லோன் வகுத்ததை வாய்க்கால் என்று சொல்வார்கள், வின்னர் சாய்ஸ் என்று சொல்வார்கள். வெற்றி பெற்றவன் சொல்வதெல்லாம் வேத வாக்கு. ஒரு ஒற்றை தலைமைக்கு அவர் உரியவர் தான், அதிமுகவை வெற்றி பாதைக்கு திருப்பி விட்டார், இவர் சொல்வதுதான் சரி என்கின்ற முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். ஆனால் தோல்வியின் அடையாளமாக அவர் அதிமுகவை தொடர் தோல்விக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய எடப்பாடியால் இந்த கட்சியை வெற்றிகரமாக வழிநடத்த முடியவில்லை என்கின்ற கருத்து எதிரிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது உடனிருப்பவர்கள் உணர தொடங்கி விட்டார்கள். காரணம், தேர்தல் அருகிலே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ நீங்கள் ஒன்று வேணாம், இந்த கிராமங்களில் பசங்க பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாடுவாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து பட்டாம்பூச்சியை துரத்திட்டே போவான், ஒருத்தன் பிடிச்சிருவான். என் கையில் பட்டாம்பூச்சின்னு சொல்லி துள்ளி குதிப்பான் உற்சாகத்தில். அந்த 4-5 பேரையும் பார்த்து நான் பிடிச்சிட்டேன் பார்த்தியான்னு சொல்லி ஏளனமாக சிரிப்பான். அவர்களெல்லாம் ஏமாற்றம் அடைந்து அங்கே போன பின்னாடி கையில் பிடித்திருக்கிற கையை விரித்து பார்ப்பான், பட்டாம்பூச்சி செத்து போயிடுவான். அதுபோல் எடப்பாடியின் கைகளிலே அகப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியாகத்தான் நான் அதிமுகவை பார்க்கிறேன். அவர் கையிலே பிடித்து கொண்டார், நான் தான் அதிமுகவின் அதிபர் என்றார். நான் எனக்கு எதிர்கருத்து உரைப்பவர்கள் எல்லாம் நீக்குவேன் என்றார். ஜனநாயகத்தை பறித்தார், தொண்டர்களின் உரிமையை பறித்தார், கட்சியின் விதிகளை மாற்றினார், அம்மாவின் பொதுச் செயலாளர் இருக்கையை அபகரித்து கொண்டார். இத்தனையும் செய்து கொண்டவர் வெற்றி பெற்றிருந்தால் இத்தனை குறைகள் கூட மறைந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அவரால் வெற்றிக்கு அதிமுகவை அழைத்து செல்ல முடியவில்லை. 13 தொகுதிகளில் 3ஆம் இடம்ங்கிறது பெரிய அவமானம் இல்லையா? அதிமுக திமுகவிடம் தோற்றிருக்கிறது, திமுகவை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் என்றைக்கும் 2ஆம் இடத்தை அடுத்த கட்சிக்கு விட்டு கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு 13 இடங்களில் 3ஆம் இடம், 2 இடத்துல 4ஆம் இடம், 7 இடத்துல டெபாசிட் போச்சு. ஒரு சட்டமன்ற தொகுதி இடையில் நடக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா 5000 ஓட்டு வாங்குது. 3 முதலமைச்சர்களை முன்மொழிந்த ஆண்டிப்பட்டியில் ஒரு வாக்குச்சாவடியில் 1 ஓட்டு, இன்னொரு வாக்குச்சாவடியில் 7 ஓட்டு. இவையெல்லாம் அதிமுகவை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற ஒரு கவலையை உருவாக்கி இருக்கிறது. இப்போ திருநெல்வேலி புரட்சித் தலைவி அம்மா 96 தோற்றாங்க. தோற்ற உடனே அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு அவர் தேர்ந்தெடுத்த களம் திருநெல்வேலி தான். அந்த தாமிரபரணி நதிக்கரையில் தான் அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துகிறார். அத்வானிலாம் வந்தாங்க. அது அங்கே கூட்டம் மாநாட்டை நடத்தி முடித்து 98ல் 30 தொகுதி ஜெயிச்சாங்க. நான் இதை சொல்வதற்கு காரணம், அப்படி அதிமுகவினுடைய கோர் ஏரியான்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்றிருக்கும் வாக்கு சதவீதம் வெறும் 8%. 8% வெற்றி பெறுவதற்கு 40-45 எப்படி மாற்றுவீங்க? ராமநாதபுரத்தில் 9%. அனைத்து இந்திய அதிமுகவினுடைய வெற்றி சின்னமான இரட்டைகளை சின்னம் முளைத்த ஊர் திண்டுக்கல். அங்கே வாக்கு வித்தியாசமே 4 லட்சம். நான் இதை சொல்வதற்கு காரணம், இதற்கு மேலும் ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு அதிமுகவின் அழிவிலிருந்து அதிமுகவை காப்பாற்றுவதுதான் ஒவ்வொரு தொண்டனின் கடமை என்கின்ற முடிவுக்கு தொண்டர்கள் வந்தாச்சு. கூடியிருக்கக்கூடிய ஆட்களும் வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தான் இப்போ இதற்கு முன்னாடி விளக்கப்பட்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில், ஏன்னா ஆதரவாளர்கள் அப்படின்னு போகிறவங்க எல்லாரும் அங்கங்கே அப்பப்போ விளக்குறதுன்னு இருக்கு. பட் சமீபத்தில் இந்த மாதிரி அவர்கள் தவறை உணர்ந்து ஐபிஎஸ் தலைமையை ஏற்று வருபவர்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் வந்துச்சு இல்லையா? அதற்கு அந்த விளக்கப்பட்டவர்கள் எத்தகைய மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல உங்க பாருங்க. தவறு இழைத்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால், தவறு இழைத்தது எடப்பாடியை தவிர நாங்கள் அல்லவே. 1 ஓட்டில் 2 தேர்வு என்று தொண்டர்களை ஏமாற்றி ஒரு தேர்தலை நடத்தியது அவர்தான். அவர் நடத்திய தேர்தலை அவரே செல்லாது என்று அறிவித்ததும் அவர்தான். ஒற்றை தலைமை கற்பனை என்று ஊரை ஏமாற்றியதும் அவர்தான். அதிமுகவின் சட்ட விதிகளை மாற்றக்கூடாத விதி என்று கழகத்தை நிறுவிய புரட்சி தலைவருடைய உயிலுக்கு மாறாக விதிகளையே மாற்றி தொண்டர்களின் உரிமையை பறித்ததும் அவர்தான். வானுள்ள காலம் வரை, வையகம் உள்ள காலம் வரை, பூமியுள்ள காலம் வரை புரட்சி தலைவி அம்மா தான் கட்சிக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் இருக்கையை அபகரித்துக் கொண்டதும் எடப்பாடி தான். ஜனநாயகத்தை வலியுறுத்திய எங்களை எல்லாம் நீக்கியதும் அவர்தான். ஓபிஎஸும் கையெழுத்து போட்டு அழைத்த பொதுக்குழுவில் தண்ணீர் பாட்டில்களை வீச வைத்து அசிங்கமாய் பேச வைத்து அதை கண்டிக்காமல் ஓரக்கண்ணால் ரசித்ததும் அவர்தான்.
தப்பு அவர் செஞ்சுட்டு மன்னிப்பு நாங்க கேட்கணுன்றது எந்த விதத்துல நியாயம்? அபகரிக்க முயற்சித்து நான் செய்தது தவறு, கட்சியின் விதிகளை மாற்றியது தவறு, அதிமுகவினுடைய இந்த நிலைக்கு நான் தான் காரணம் என்று தொண்டர்களிடமும் அதிமுகவினுடைய அபிமானிகளிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு எடப்பாடியை தவிர மற்றவர்கள் அல்லையே. இல்லை, தொடர்ந்து இத்தனை தோல்விகள் இருக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆனால் அப்போது இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய இந்த ஒற்றை தலைமை தான் காரணம் அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சிக்காம இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதையும் மீறி தான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்குன்னு ஏதாவது மறைமுக அஜெண்டா இருக்கிறதாக பார்க்குறீங்களா? அப்போ அதாவது எக்ஸ்ட்ரீமாகவே அப்படி ஏதாவது யோசிக்கிறீங்களா? ரெண்டு விஷயம் சகோதரர். அதாவது ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் பிளவுற்று கிடந்தால் அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இயக்கத்திற்கு தொடர் வசந்த காலமாக மாறும். இது ஒரு எளிமையான இலக்கணம். நான் என் கட்சியை உடைத்து வைத்து விட்டால் ஆளுகிற கட்சி தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும். ஆளும் கட்சியை நான் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை. அந்த வலுவான கூட்டணி எப்போது அமையும்? என் உட்பகையை தீர்த்து போட்டுக்குள்ள ஓட்டையை வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து இதில் ஏறுங்கன்னா எவன் வந்து ஏறுவான்? ஓட்டை வாளிகள் நீர் எடுத்து தோட்டத்தில் பயிர் வளர்க்க முடியுமா? என்றைக்கு உன் உட்பகையை நீக்கி உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டையெல்லாம் அடைச்சு வலுவான படகாக நீ இதை எப்பொழுது மாற்றுகிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த படகில் ஏறுவதற்கு சில கட்சிகள் நம்பிக்கையோடு கூட்டணிக்கு வருவார். உன் கட்சியே உடஞ்சு போய் கிடைக்கப்பா. ஒரு தேர்தல் பிளவில் தானே, ஒரு கட்சி பிளவில் தானே ஆட்சிக்கே வர முடியல. இப்ப அடுத்தடுத்த பிளவுகள் வந்து விட்டது. அப்படி இருக்கிற போது உன் கட்சியே இப்படி இருக்கிற போது நான் உன்னை நம்பி எப்படி கூட்டணிக்கு வருவேன் என்றுதானே பல கட்சிகள் நினைக்கும். ஆக என்னை பொறுத்தவரை இவர் இதையெல்லாம் செய்தால், எதையெல்லாம் செய்தால் திமுகவுக்கு சாதகமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். 26ல மாபெரும் கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? 2024 மாபெரும் கூட்டணி, மெகா கூட்டணி, மகா கூட்டணி என்றெல்லாம் சொன்னார். மன்சூர் அலிகான் கூட மறுத்து விட்டாரே. யார் வந்தா கூட்டணிக்கு? கூட்டணி அமைப்பேன் என்று சொல்கிறார். எப்பொழுது அமைத்தார்? அவர் சொல்வதெல்லாம் பாருங்களேன். ஒரு தொண்டனும் தலைமைக்கு வர முடியும், அவர் தான் சொல்லுவார். ஆனால் தலைமைக்கு வருவதற்கு என்ன பண்ணணும்? 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும். இது சாத்தியமா? நீங்களே சொல்லுங்க. 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும்னா ஒரு தொண்டனை முன்மொழிய முடியுமா? ஆக தொண்டனும் தலைமைக்கு வரலாம் என்று சொல்வாரே தவிர தொண்டன் தலைமைக்கு வரவிடாமல் என்ன செய்வதற்கு என்னெல்லாம் செய்வதோ அதையெல்லாம் செய்வார். கூட்டணி என்று சொல்வார், மெகா கூட்டணி என்று சொல்வார். அந்த கூட்டணி அமைப்பதற்கான சூழல் ஏதும் இல்லாமல் அவரை பார்த்துக் கொள்வார். புரியுதா உங்களுக்கு? ஆக என்னை பொறுத்தவரை ஒரு தலைமை என்பது என்னை அர்ப்பணித்து என்னை உருக்கி கொண்டது, என் கட்சியை நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னால் தான் அவன் தலைவன். நான் என்னை தற்காத்துக் கொள்ள, என்னை பாதுகாத்துக் கொள்ள, என் கட்சியையே காவு கொடுப்பேன் என்று சொன்னால் அவன் தலைவனாக இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரை இவர் இந்த இயக்கத்தை ஒரு கேடயமாக, ஒரு பிணை கைதி போல பயன்படுத்தி கொண்டு தன்னை தற்காத்துக் கொள்கிறாரோ என்கிற சந்தேகம் தொண்டர்களுக்கு வந்திருக்கிறது. ஓகே, ரீசெண்டாகவே செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தி, இப்போ நீங்க சொல்வது போலதான், வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், நான் உள்ளிருந்து பார்த்தவன் எனக்கு வந்து அதிகமாக தெரியும்ன்ற சொல்றீங்க இல்லையா? அப்போ செங்கோட்டையன் அவர்களினுடைய அந்த அதிருப்திங்கிறது அந்த மாபெரும் தலைவர்களின் பெயரை குறிப்பிடாதது அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அதோடு அதற்கான ஒரு விளக்கமாக அதோடு முடிச்சுக்கிட்டு தான் அவர் போறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆனால் அதற்குள் எத்தகைய சீரியஸ்னஸ் இருக்கிறது, அவர் எந்த ஆழத்திற்கு செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அரசியல் என்பது நோக்கத்தை வேறாக வைத்துக்கொண்டு காரணத்தை மாறாக சொல்வதுதான் அரசியல். அவர் அம்மாவினுடைய புகைப்படம் போடவில்லை, முதலமைச்சருடைய புரட்சி தலைவருடைய பதாகையிலே படம் போடவில்லை என்கிறதை ஒரு காரணமாக சொல்கிறார். நான் அதை காரணமாக நான் கருதவில்லை. அவர் உண்மையாகவே எம்ஜிஆரையும் அம்மாவையும் எடப்பாடி அவமானப்படுத்துகிறார் என்று பொங்கி எழுந்திருந்தால் அவர் எப்பொழுது பொங்கி எழுந்திருக்கணும்? மாற்றக்கூடாத விதி என்று புரட்சி தலைவர் எழுதி வைத்த உயிலை அம்மாவே மாற்றலை. நீ ஏன் மாத்திர? நான் எம்ஜிஆரால் அரசியலுக்கு வந்தவன், மாற்றக்கூடாது என்று அப்பொழுது அவர் பொங்கி எழுந்திருக்கணும். அப்போ பொறுமையாக இருந்தார்ல. அதுபோல இவர் புரட்சி தலைவி அம்மா தான் எனக்கு தெய்வம் என்று சொல்கிறார். அப்படி அம்மாவுக்கு கொடுத்த நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கு எடப்பாடியா பறித்து கொண்ட போது அப்பொழுது கோவப்பட்டிருக்கணும்ல. அப்பொழுதும் கோவப்படலை. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஐ நீங்கள் இப்படி அவமானப்படுத்துறீங்களே, இது நியாயமா? அவருடைய தயவில் தானே 4 வருஷம் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க. ஆட்சியின் கடைசி நாள் வரையும் அவருடைய தயவு தேவைப்பட்டது. ஆட்சி பறிபோனதற்கு பிறகு அவரை அவமானப்படுத்துவீங்களா? நீங்கள் தானே ஒரு தேர்தல் நடத்தி ஒற்றை தலைமை கற்பனை அப்படிலாம் எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னீங்க. இதற்கு மாறாக நீங்கள் நடந்து கொள்றீங்களேன்னு சொல்லி செங்கோட்டையன் எப்பொழுதோ கோவப்பட வேண்டியது அப்பெல்லாம் படலை. ஆனால் இன்றைக்கு அவர் கோபப்படுவதை பார்த்தால் அவருக்கு நோக்கம் வேறாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். காரணம் ஒருவேளை பின்னணியில் பாஜக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போ ஏற்கனவே அதிமுகவினுடைய ஒரு பெரும் சரிபாதி பகுதி பாஜகவின் பிடிக்கு போய்விட்டது. அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறாரு, கூட்டணியில் இருந்தாலும் அவர் பாஜகவினுடைய நட்போடு இருக்கிறார். திரு டிடிவி தினகரன் அவர் என்டிஏல அங்கும் பெற்றிருக்கிறார். திருமதி சசிகலா அவர்களும் பாஜகவினுடைய குறிப்பிருந்து தான் செயல்படுவதாக தெரிகிறது. அப்புறம் தங்கமணி வேலுமணி பாஜகவினுடைய ஆட்களாக தான் இருக்காங்க. அப்போ அந்த வரிசையில் செங்கோட்டனை ஒருவேளை எடப்பாடி கூட்டணிக்கு உடன்படவில்லை என்று சொன்னார்.
எடப்பாடியின் தலைமையை அப்புறப்படுத்தி விட்டு அதை பறித்து கொண்டு போய் ஓபிஎஸ்டியோ மற்றவங்கள்டையோ கொடுத்தா கொங்கு மண்டலத்தில் இருந்த ஒரு தலைவரின் அதிகாரத்தை பிடுங்கி தென் மாவட்டத்தில் உள்ள ஒருவருக்கு கொடுத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு ஆட்சேபனை வரலாம். அது மட்டும் இல்லாமல் கொங்கு பெல்ட்டில் பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அதிருப்தியை வந்து தவிர்ப்பதற்காக எடப்பாடியிடமிருந்து பிடிப்பி அவர் சார்ந்த சமுதாயம் சார்ந்த அவர் பகுதியைச் சேர்ந்த, இன்னும் சொல்ல போனால் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு மூத்தவராக இருக்கிறார். அவர் மீது பெரிய தனிநபர் குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருசாக கிடையாது. அதனால் அவரை அதிமுகவின் தலைமைக்கு கொண்டு வரலாம் என்று கூட பாஜக நினைத்திருக்கலாம். ஸோ அதற்கான வேலையை கூட நீங்கள் தொடங்குங்கள் என்று சொல்ல. இப்போ செங்கோட்டையன் இயக்கியது பாஜக அப்படின்னு கூட யோசிக்கலாம். இல்லை, பொறுத்து போனவர் இப்பொழுது பொங்குகிறார் என்று சொன்னால் அதன் பின்னணியில் ஏன் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அந்த சிறப்பு புரியுது அவங்களுக்கு. இது யூகம்தான், எனது சந்தேகம். வெறும் அம்மாவுடைய படம் போடவில்லை என்பதற்காக சண்டைக்கு வந்தார், கோபப்பட்டார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை காரணமாக்குகிறார், தவிர நோக்கம் வேறாக இருக்குமோ என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ அதுக்கு தான் எஸ்பி வேலுமணி, தங்கமணி எல்லோரும் இப்போ அந்த வரிசையில ஒன்றாக நிற்கிறாங்க. அதுங்க ஒரு விஷயம், அதிமுகவில் இப்போ எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுகவிடம் 2 அணி இருக்கிறது. ஒன்று பாஜக கூட்டணி வேண்டும் என்கிற அணி, இன்னொன்று பாஜக கூட்டணி வேண்டாம் என்கிற அணி. இந்த 2 அணியிலையும் வந்து அப்பாற்பட்டு ஒரு அணி இருக்கு. அது அதிமுகவினுடைய பிளவுற்ற சக்திகளை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு அணி. சிறப்புறதுங்களுக்கு இப்போ கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி இந்த பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வலுவாக இருக்கு. அங்கே நடந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 92,000 ஓட்டு, 91,000 ஓட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வாங்கின ஓட்டு. 2ஆம் இடத்தில் பாஜக வாங்கின ஓட்டு 52,000. அதிமுக வாங்கிய ஓட்டு 5,000 தான். அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக ரொம்ப வலுவாக இருக்கிறது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடங்கி வைக்கிறதுக்கு தலவாய் சுந்தரம் போய் கலந்துக்கினார். அங்கே பாஜக தயவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்கின்ற எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு இருக்கிறது. அதே போல மேற்கு மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நாமக்கல், சேலம் இந்த பகுதிகளில் இருக்கு பாஜக நன்றாக வளர்ந்துருக்கு. ஆக அங்கே உள்ள அதிமுகவினரும் பாஜக கூட்டணி இருந்தால்தான் நாம் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, அதிமுகவின் தேவை பாஜகவுக்கு தேவை அப்படின்ற நிலை மாறி பாஜகவின் தேவை அதிமுகவுக்கு தேவைன்ற நிலை வந்து, அதாவது 2 விஷயம்தான். பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்தை கடந்து இப்பொழுது வளர்ந்திருக்கிறது. அது வந்து எப்படின்னா ஒட்டுமொத்த பூகோளத்திலும் வளராமல் குறிப்பிட்ட பகுதிகளில் வளர்ந்திருக்கிறது. அப்படி வளர்ந்திருக்கக்கூடிய பகுதியாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் பாஜக தயவு இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். இப்போ ஒன்றும் வேண்டாம், நடந்து முடியும் நாடாளுமன்ற தேர்தல் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய அதிமுக, கொங்கு தமிழ் பேசும் கோவை அதிமுகவின் கோட்டை என்று மாறுதட்டக்கூடிய அதிமுக, அங்கே அண்ணாமலை வாங்கிய ஓட்டுகளிலே சரிபாதியை கூட வாங்கலை. அண்ணாமலை 4.5 லட்சம் ஆகிட்டார். அப்போ அங்கே பாஜகவின் தயவு இருந்தால் தான் மற்றவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, பாஜக கூட்டணி வேண்டும் என்கின்ற குரல்கள் அதிகமாயிட்டே போகுது. பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த எடப்பாடி இப்பொழுது தனக்கு ஒரு பக்கம் வெளியே போனவர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னொரு பக்கம் உள்ளிருந்தே தனக்கு எதிர்குறல்கள் வலுத்து கொண்டே போகிறது. பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்னால் வெளியே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் உள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களும் ஒன்று சேர்ந்து விட்டால் எடப்பாடியின் அணி பலவீனமாகிவிடும். அதனால தான் பாருங்க, நேற்று அவருடைய குரல் கொஞ்சம் தோணி மாறி பேசுறாரு. பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு கேட்டா ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசியவர், ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசியவர், பாஜக ஒரு மதவாத கட்சி, அது ஊழல் கட்சி என்றெல்லாம் பேசியவர், நேற்றைக்கு அவருடைய குரலிலே ஒரு மாற்றம், தடுமாற்றம். அது எங்களுக்கு திமுக மட்டும்தான் பிரதான எதிரி, இன்னொரு 6 மாதம் கழித்து சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஆக அவரை பொறுத்தவரை பாஜகவினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து போனால் அது தன் அரசியலையே அபகரித்து விடும். ஓபிஎஸ், தினகரன், திருமதி சசிகலா எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தால் தன் தலைமை பறிபோய்விடும். அதனால் இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். அவரை பொறுத்தவரை முடிவெடுப்பதற்கோ அல்லது பாஜகவை ஏமாற்றுவதற்கோ அவருக்கு தருணம் தேவைப்படுகிறது, காலம் தேவைப்படுகிறது. அதனால்தான் முடிவை ஒத்தி போடுகிறார், காலத்தை கடத்த பார்க்கிறார். ஆனால் பாஜக இவரை பற்றி தெரியும். எப்படி உள்ளாட்சி தேர்தலில் காலத்தை கடத்தி கொண்டு வந்து கடைசி நேரத்தில் கைபேசியை அமர்த்தி விட்டு சேலத்துக்கு போயிட்டார். வேறு வழி இல்லாமல் பாஜக தனித்து போட்டியிட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் இங்கிருந்து டெல்லி சென்று இவரை பெண்ணழைத்து கொண்டு போவது போல மாப்பிள்ளைக்கு பொண்ணழைச்சு போய் அழைச்சிட்டு போகிற மாதிரி கொண்டு போய் மோடி பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் உட்கார வச்சாங்க. போய் உட்கார்ந்தார். வெளியே வந்து 3வது முறையாக இந்த தேசத்தை மோடி தான் ஆள வேண்டும் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியும் கொடுத்தார். ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு பாஜகவை நாசுக்கா கழட்டி விட்டார். ஆக எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு நம்பத்தகாத மனிதர், நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர். இவரை வந்து இப்பவே ஒரு உத்தரவாதத்தை வாங்கிடணும்னு சொல்லி அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க.
புரியுதா உங்களுக்கு? அந்த நெருக்கடி எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, அவ எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்னவர் நேற்று மாற்றி பேசுகிறாரே. வேலுமணி யார்? இன்றைக்கு வரை இந்த மூலஸ்தானத்தில் உள்ள கடவுளுக்கு துவார பாலகர் என்று 2 தெய்வம் இருக்கும். கிராமங்களில் கிராம தெய்வம் போகிற போது முன்னோடி கருப்பர் என்று 2 சாமி ஓடிக்கிட்டு இருக்கும், சின்ன கருப்பு பெரிய கருப்பு. அதுபோல எடப்பாடிக்கு எல்லா வகையிலும் சின்ன கருப்பு பெரிய கருப்பாக இருந்தது யாரு? தங்கமணி வேலுமணி. எந்த வீட்டு திருமணமானாலும் திருமாங்கல்யம் எடுத்து கொடுக்கிறவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் இதுவரையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு இவருக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்தவர் வேலுமணியினுடைய மகன் திருமணத்துக்கு பாஜகவினுடைய மொத்த தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர் வரல. எடப்பாடி சேலத்தில் தான் இருக்கிறார், போகல. அப்ப முரண்பாடு. ஒரு திருமணத்தின் மூலம் பாஜகவை எந்த அளவுக்கு தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதும் அந்த கல்யாணத்துல தெரிஞ்சது. வரவேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்பார்னு சொன்னாங்க. அப்போ பாஜகவினர் அதீதமாக பங்கு பெறுகிற இடத்தையே எடப்பாடி தவிர்க்கிறார் என்று சொன்னால் பாஜகவினுடைய கூட்டணி வேண்டாம் என்பதுதான் அவருடைய இன்றைக்கு வரை அவருடைய மனதிலே இருக்கிறது. அதை தவிர்ப்பதற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். புரியுதாங்களுக்கு? நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது. எடப்பாடி சொன்னார் 1% ஓட்டுகள் கூட வாங்கியிருக்கேன்னு சொன்னார். ஆனால் வேலுமணி என்ன சொன்னார்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாஜகவோடு நாங்கள் கூட்டணியிலே நீடித்திருந்தால் 30 தொகுதி ஜெயிச்சிருப்போம்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? நீ தவறான முடிவெடுத்து பாஜக கூட்டணியை நீ தவிர்த்த காரணத்தால் தான் இந்த தோல்வி வந்திருக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்றாரு. ஆக பாஜக வேண்டும் வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் அதிமுகவில் இன்னொரு பிளவை நோக்கி அதிமுக நகர்கிறதோ என்கிற வருத்தம் இருக்கிறது எனக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், ஒன்றுபடுவதற்காக முயற்சித்த முயற்சி இப்பொழுது யாரோடு கூட்டணி என்பதிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதிமுகவுக்கு அடுத்த பிளவு காத்திருக்கிறதோ என்கிற வருத்தம் எனக்கு இருக்கிறது. ஓகே, இதுல ஒன்றிணையணும் அப்படின்னு இப்போ செயல்பட்டதுல முக்கியமான ஆளாக ஓபிஎஸ் இருந்திருக்கிறார், இன்னமும் செயல்பட்டு தான் இருக்கிறார். நீங்க இந்த சொல்றது போலதான் முதல்ல கேட்ட கேள்வி போலதான் இப்போ தாவேக்கா ஆதரவு நீங்க மாறி இருக்கிற இந்த பார்வையில இன்னொரு கேள்வியும் வருது. ஓபிஎஸ் மீதான நம்பகத்தன்மையிலும் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதா உங்களுக்கு? அப்படி நான் அப்படி எடுத்துக்கல. நான் ஓபிஎஸ் மீது எனக்கு நம்பகத்தன்மைன்னு சொல்லவில்லை. எதிரிகளை பதற்றத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய போர்க்குணம் அவரிடம் இல்லை என்று நான் வருந்துகிறேன். திருச்சியில் பிரம்மாண்ட ஒரு மாநாடு போட்டோம், லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. அதற்கு பிறகு அந்த அரசியலை வேகம் எடுத்திருக்கணும். அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் மதிநுட்பத்தோடு முடிவு செய்து ராமநாதபுரத்தை தவிர்த்து வேறு தொகுதியில் போட்டிட்டு இருக்கணும். ஆக எல்லா வகையிலும் பாஜக என்ன சொன்னதோ அதை செய்யக்கூடிய நிலைக்கு அவர் வந்துட்டார். அவர் மட்டுமல்ல, திரு டிடிவி தினகரனும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பாஜக பொறுத்தவரை அதிமுகவை மொத்தமாக தன் கைகளில் எடுக்கவில்லையே தவிர பிட்டு பிட்டா எடுத்துருச்சு, கூட்டணின்னு எடுத்துருச்சு, தன் ஆதரவாளர்கள்னு எடுத்துருச்சு. எஞ்சி இருப்பது எடப்பாடி தரப்பு மட்டும்தான். ஆக நாங்கள் இதுவரை ஓபிஎஸோடு இணைந்து எடுத்த ஒற்றுமை முயற்சி என்பது கைகூடவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு, சோர்வு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி இந்த கட்சி ஒன்றிணைவது ரொம்ப கஷ்டம், ஒன்று இணைந்தாலும் இவர்கள் ஒற்றுமையோடு இருக்க மாட்டார்கள், ஒருவருக்கு ஒருவர் அடிபணிந்து போக மாட்டாங்க, சட்டாமலைத்தனம் அதிகமாக இருக்கும், சண்டியர்கள் அதிகமாயிட்டாங்க. நீ சொன்னால் நான் என்ன கேட்கறது? அம்மா இருக்கிற போது யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா? என்றைக்காவது கல்யாண மண்டபங்களில் கட்சி கூட்டம் நடந்து வேட்டிகளை கிழிப்பது, நாற்காலிகளை தூக்கி அடிப்பது இது நடந்திருக்கா? இன்னைக்கு கூட நடந்திருக்கு, செங்கோட்டையனுடைய கூட்டத்தில் நடந்திருக்கு. அது அவரு முன்னாடி. ஆமாம், எடப்பாடி நான் சுற்றுப்பயணம் போகிறேன்னாரு, தமிழ்நாடு முழுவதும்னாரு. இன்றைக்கு வரை சுற்றுப்பயணம் வர முடியல. ஆக அதிமுகவை பொறுத்தவரை பிளவு கொஞ்சம் கொஞ்சமாக பகையும் வன்மமாக மாறுகிறது. இவர் அவரை கொசுங்கிறாரு, எடப்பாடி அறிக்கை விடுறாரு ஓனாய்ங்கிறாரு, வெள்ளாடுங்கிறாரு. நான் கேட்குறேன், ஒருவேளை தேர்தல் நிர்பந்தத்தால் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட உங்களுக்குள் ஒற்றுமை இருக்காது. 2,33,00,000 பேர் எங்கிட்ட உறுப்பினர்னு சொன்னீங்க, 89 லட்சம் ஓட்டு தான் வந்திருக்கு. அதில் தேமுதிக ஓட்டு, பொதுமக்களுடைய ஓட்டை கழித்து விட்டு பார்த்தால் அதிமுகவினுடைய உறுப்பினர்களே 4 பாகம் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்கள் கட்சி உறுப்பினரே உனக்கு ஓட்டு போடல. தொண்டர்களை நீங்கள் தோல்விக்கு பழக்கிட்டீங்க. தோத்துட்டோமா அப்படின்னு நினைக்கல, ரெட்டலையா தோத்துச்சுன்னு கோவப்படலை. நம்ம கட்சி தொடர்ந்து தோத்துக்கிட்டு தானே இருக்கு. ஆக தொண்டர்களை தோல்விக்கு பழக்கி ஒற்றுமையின்மையை உருவாக்கி கட்சியை நாசப்படுத்தி இரட்டைகளை சின்னம் கிடந்து வேறு சின்னங்களுக்கு மக்கள் ஓட்டு போட நகர்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் விஜய் அரசியலுக்கு வருகிறார். இப்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி.